நம்ம பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஜி.கே. வாசன் அவர்களுடைய அழைப்பை ஏற்று அவர் ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்கில் கலந்துக்க வந்திருக்காங்க. அதாவது திமுகவுக்கு எதிராக அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றிணைந்து திமுகவை எதிர்த்து வெல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருந்தார் திரு ஜி.கே. வாசன் அவர்கள். அதில் அதிமுக, பாஜக மற்றும் இதர கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து அந்த கூட்டத்திற்கு வந்திருந்தாங்க. இந்த நிலையில் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த கூட்டத்திற்கு வந்திருந்தார். அங்கே அண்ணாமலை அவர்களுக்கான பாஜக தொண்டர்கள் முண்டியடித்துக் கொண்டு அண்ணாமலை அவர்களை வரவேற்பதற்காக சென்றிருந்தாங்க. அந்த காணொலியை தான் நீங்க பார்த்துட்டீங்க. அந்த கூட்டத்திலிருந்து ஜி.கே. வாசன் அவர்கள் அந்த கூட்டத்தின் நடுவே அண்ணாமலை அவர்களை கையை பிடித்து அந்த கூட்டத்திற்கு உள்ளே அழைத்து சென்றும் காணொலியை இப்போ நீங்க பார்த்துட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்று காலை நம்ம பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோவாவில் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காருங்க. என்ன சம்பவம் அப்படின்னு தானே போய் கேட்குறீங்க. இன்று கோவா மாநிலத்தில் நடைபெறும் இந்தியாவின் புகழ்பெற்ற அயன்மேன் 70.3 போட்டியில் பங்கேற்கும் நம்ம பாஜகவுடைய முன்னாள் தலைவர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அண்ணன் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் அந்த போட்டியில் கலந்திருக்காரு. அந்த காணொலியை தான் நீங்கள் பார்த்துட்டீங்க. அண்ணாமலை அவர்கள் அந்த போட்டியில் கலந்து கொண்டு அந்த கடலிலிருந்து வரும் காட்சியை இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. முக்கியமாக அண்ணாமலை அவர்களுக்கு சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. முக்கியமாக நேரடியாக நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களே இந்த பொறுப்பிற்கு அண்ணாமலை அவர்களை பரிந்துரைத்தார்கள் அப்படின்னு கூட சொல்லப்படுகிறது. அதாவது என்ன பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்களுக்கு இந்த வந்தே மாதரம் பாடல் நிகழ்ச்சி பொறுப்பாளராக நம்ம தென் மாநிலங்கள் அனைத்திற்கும் பொறுப்பாளராக அண்ணாமலை அவர்களை நியமித்து ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவ பொறுப்பை அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம நரேந்திர மோடி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் பாஜகவுடைய முக்கிய பொறுப்புகளில் கொடுத்துட்டு இருக்காங்க பாஜக தலைமை. கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களுக்கு மேலும் பல முக்கிய பொறுப்புகள் தமிழக மாநில பாஜகவில் கொடுக்கப்படும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து ஓய்வு நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் அவருடைய கரூர் வீடு, அப்புறம் கோயம்புத்தூரில் அவருடைய வீட்டில் விவசாயம் பார்ப்பதாக இருக்கட்டும், இல்லை மாடு பண்ணைகளில் மாடு பராமரிப்பதாக இருக்கட்டும், தொடர்ந்து ஓய்வு நேரங்களில் ரொம்பவுமே என்ஜாய் பண்ணி அவர் பொழுதை கழித்து கொண்டிருக்கிறாரு. தனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. கண்டிப்பாக அண்ணாமலை அவருடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ணாமலை அவர்களுக்கு அடுத்தது பாஜகவில் என்ன பொறுப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.